வணக்கம் நண்பர்களே. இரும்பு சகோதரர்கள் அப்படின்னா சைனா பாகிஸ்தான் தான் சொல்லுவாங்க. இரும்பு சகோதரர்னா நீ கேட்கிற இரும்பெல்லாம் நான் கொடுத்துறணுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் கண்டிப்பா சைனா கேட்பாங்களா இல்லையா? இரும்புன்றது அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் சொல்றேன், ஏன்னா இரும்பு தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எந்த அளவுக்கு ஏதோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பொம்மை தயாரிக்கிற மாதிரி தயாரிச்சு அடுக்கி வச்சிருந்தா அது காம்பேக்ட் ப்ரூவனா அப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அது வேற ஸ்டோரி. இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க சைனா. அதுலயும் குறிப்பா இப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு வேக வேகமா இந்த விஷயங்கள் வேணும்னு சைனாவும் வேக வேகமா அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள்ல ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. சோ அதை பத்தி இன்னைக்கு தெளிவா நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது சமீபத்துல குவாட் லெவல், அதாவது ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் குவாட் நடத்தினாங்க. அதுல குறிப்பா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்ப மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. சோ இது எல்லாமே முக்கியமா ஆஸ்திரேலியா, ஜப்பான் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏஐ ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த செமிகண்டக்டர்ஸ் விஷயத்துல சப்ளை செயின்ல சீனாவை ரா மெட்டீரியல்ஸ் தராம போட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வரணும், நமக்குள்ள எப்படி ஒரு கனெக்டடா இருக்கணும்ன்ற விஷயங்கள்ல வேலை பார்த்தாங்க. அதனாலதான் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட தனியா ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் அதுல போட்டுக்கிட்டாங்க சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் விஷயத்துல. சோ இது இப்படி இருக்கும்போது வெளிப்படையா ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சிங்கப்பூர்ல ஷாங்கிரிலா கோஆபரேஷன் டயலாக் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ அதுல பீட் அவர்கள், அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர்கள் பேசினாரு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர்கள் பேசினதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப ஜாப்பனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, கோய்சுமி என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, வலு சேர்க்கிற மாதிரியான, அது இந்தோ பசிபிக்ல வலு சேர்க்கிற மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் சமீபத்துல ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் நடந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங், குவாட் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் இந்தியாவில் நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரப்போசல் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் நடந்தனால வெளிப்படையா அவர் சொல்றாருன்னா இந்தியாவில நடக்கணும். இந்தோ பசிபிக்ல இந்தியா ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னரா இருக்க போறாங்க. அதுலயும் குறிப்பா கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, மரிடைம் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அக்ராஸ் இந்தோ பசிபிக் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சமீபத்துல ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங்லயும் இதேதான் பேச்சுவார்த்தைகள் வச்சாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங்கும் வைக்கணும். டிஃபென்ஸ் ஹெட்ஸ் அங்க ஒரு நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப்பா இந்தோ பசிபிக்ல பதட்டங்கள் நடக்காத மாதிரியான விஷயங்கள் இந்த 4 நாடுகளும் அவங்களோட நேவியோ, ஏர்போர்ஸோ இல்ல ஆர்மியோ பயன்படுத்தி முக்கியமான விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லி தெரிவிச்சிருக்காரு. சோ குவாட பொறுத்தளவு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் குவாட பொறுத்தளவு சைனாவோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா அது ஏசியன் நேட்டோவா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா குவாட பொறுத்தளவு பொருளாதார ரீதியா, ஒரு நட்பு ரீதியா, ஒரு பைலேட்டர் பார்ட்னர்ஷிப் ரீதியா வலுப்பெற மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாங்க. ஆனா இப்ப இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இது ஒரு நேட்டோவா தான் செயல்படணும், ஏசிய நேட்டோவா தான் செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். சோ இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் மேலோட்டமா நடந்திருந்தாலும் இப்ப சைனாவை கவுண்டர் பண்ணி இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் நடக்க போகுது, இல்ல நடக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது எல்லாமே கண்டிப்பா ஜாப்பனீஸை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்கு. தாய்வான் ஆபரேஷன்ல கை வச்சாங்கன்னா ஜப்பானை தொடாம அவங்களால செயல்படுத்த முடியாது. ஜப்பானும் பக்கத்துல இருக்காங்க, அவங்களோட ஐலாண்ட்லயும் பாதிப்பு ஏற்படும். அதே சமயத்துல சவுத் கொரியா, நார்த் கொரியா பிரச்சனைகளும் புதுசா உருவெடுக்கும். சோ இது எல்லாமே ஜப்பானை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா பாக்குறாங்க. சோ அதனால இந்தியா இந்த கூட்டமைப்புக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னரா இருக்கணும்ன்றதுக்கான இந்த ப்ரொபோசல் போட்டிருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப முக்கியமா நம்ம பங்காளி மேட்டருக்கு வருவோம். அதாவது J10
இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 36 ஏர்கிராஃப்ட் எங்களுக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணாங்க பாகிஸ்தான். ஸோ அதுல கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 18-20 வந்து தரத்துக்கான ஃபைனலைசேஷன் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி சிலது வந்துருச்சு, அது வந்து ஆப்ரேஷன்ல அட்டாச் பண்ணிட்டாங்கன்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஒரு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நாட் மோர் தேன் 20 இல்ல 18 இல்ல அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின ஏர்கிராஃப்டே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அவங்க சாஃப்ட் லோன்ஸ் சைனீஸ் பேங்க்ல வந்து வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1 ஆல்ரெடி சைனீஸ் பேங்க்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் டெலிவரியும் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் அவங்க வந்து ஒழுங்கா பேமெண்ட் கட்டியிருந்தாலோ இல்ல இனி வரப்போறதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாலோ இப்ப சைனா ஒரு அதிர்ச்சியை பாகிஸ்தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. நாங்க இனிமேல குறிப்பா இந்த ஸ்டேட் ரன் இந்த ஏஜென்சிஸ் இருக்காங்க பாருங்க, இந்த மேனுஃபேக்சரிங் ஏஜென்சிஸ், இந்த ஜெட் அண்ட் ஃபைட்டர் ஜெட் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க அவங்க ஒட்டுமொத்தமா ஹால் பண்ணிட்டாங்க சொல்லப்படுது. ஸோ நாங்க இனி வந்து மீதம் இருக்கிற இந்த அக்ரிமெண்ட் படி இருக்கிற எந்த ஏர்கிராஃப்டும் நாங்க கொடுக்க போறது இல்லை. ஸோ நீங்க எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தால் மட்டுமே நாங்க வந்து இதை கொடுப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த ஃபேஸ் 1ல இருக்கிறதுலயே வந்து சாஃப்ட் லோன்ஸ் வந்து அசால்ட்டா வாங்கிட்டாங்க. பட் அந்த ரீபேமெண்டே வந்து சரியா பண்ணல அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஒரு டவுன் பேமெண்ட் அப்படின்றது எப்பொழுதுமே அடுத்த இதுக்கு வந்து தருவாங்க இல்லையா? சோ மீதி இருக்கிறதா இந்த கிரெடிட் லைன் வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டையும் லோன்ல வாங்கி சைனா பேங்க்ஸ் கிட்டே லோன்ல வாங்கி தரத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்கன்னு சொல்லப்படுது. இதை பார்த்த உடனே எப்பா சாமி உனக்கு கொடுத்த ஏர்கிராஃப்ட் போதும், இனிமேலாம் நாங்க ஏர்கிராஃப்டை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற விஷயங்கள் சைனா தரப்புல சொன்னதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ டெலிவரி பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் லாட்டுக்கு வராம நாங்க இதை ப்ராசஸ் பண்ண மாட்டோம், அடுத்த கட்ட நெக்ஸ்ட் ஃபேஸ் டெலிவரியை வந்து நாங்க ப்ராசஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தெளிவா இந்த சிச்சுவேஷன் எதை காட்டுது அப்படி பாத்தீங்கன்னா பிராடர் எக்கனாமிக் சேலஞ்ச் இருக்கு, பெரிய பொருளாதார சவால்கள் பாகிஸ்தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு ரீதியா எங்களுக்கு இந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல நாங்க அதுதான் முக்கியமா போக்கஸ் பண்றோம் சொல்லிக்கிட்டு இருக்க பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட காசு கொடுக்க முடியாத சிச்சுவேஷன், இந்த ஏர்கிராஃப்டுக்கு கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு ஹெவி டெட் பர்டன்ல சைனாவோட இருக்காங்கன்றது தெளிவா காட்டுது. சைனாவோட மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில இருக்காங்க. ஃபோரெக்ஸ் ரிசர்வ் வேற கம்மியாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் கம்மியில லிமிட்டடா தான் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஃப்ரீயா யாரும் ஏர்கிராஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் அயன் பிரதர்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அயனை வந்து கொடுக்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. சும்மா நீங்க வந்து நெருக்கமா இருக்கீங்கன்றதுனால நான் கொடுத்துட மாட்டாங்க. சைனாவுக்கு தேவையான விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு இந்தியா தான் எதிரி, நாங்க என்னென்ன செய்யணும் சொல்லுங்க, இந்த விஷயத்துல நாங்க செய்யறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு புது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை போட்டு பாகிஸ்தான் கொடுத்தாதான் முடியும். ஆனா இதுவரைக்கும் அவங்க ஆல்ரெடி 2020 இருந்து இந்தியாவோட அவங்களே நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்ச விஷயங்களை அவங்களால கொடுக்க முடியல. வேற வழி இல்லாம பின்வாங்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கே ஏற்பட்டது. சோ இப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா டிஃபென்ஸ் அனலிசிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கேஷ் ட்ராப்டா இருக்க கண்ட்ரிக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து இது ஒரு காமன் விஷயம் தான். ஏன்னா லார்ஜர் மிலிட்டரி ப்ரொக்யூர்மெண்ட்லாம் வந்து கண்டிப்பா பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும்னு யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ராணுவ ரீதியா நியூக்ளியர் பவர் கண்ட்ரி சொல்லிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம சைனாவை பொறுத்தளவு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றாங்க. சோ அவங்க வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அவங்க இந்த ஸ்டேட் ரன் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து திவால் ஆயிடுச்சுன்னா இன்னும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஆயிடும் அப்படின்ற விஷயங்கள்னால அவ்வளவு சீக்கிரத்துல சைனா வந்து இதுவரைக்கும் நேரடியா நாங்க வந்து பேமெண்ட் இல்லாம ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வேவ் ஆஃப் பண்ற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட மேற்கொள்ளல. அவங்க ஏதாவது இந்த வேற வழி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தேவைன்னு இந்த சாமான்களை அடகு வச்சுட்டு
கொடுப்பாங்க பாத்தீங்களா பேமெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. ஸோ இது எப்படி டீல் பண்ணுவாங்க, இது எப்படி வந்து அவங்க சரி கட்ட போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இது வருதோ வரலையோ, நாளைக்கு ஏதாவது ஒரு அசட்டை, சைனாவோட அசட்டை இந்தியா தாக்குதல் நடத்திதான் இப்படி நடந்துச்சுன்னு போய் கூட சொல்லுவாங்களோ நமக்கு தோணுது. நாளைக்கு சொல்லிட்டு அதை பாதுகாக்கணும்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவை, நீங்க கொடுக்கணும்னு நாளைக்கு அப்படியே பல்ட்டி அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா சைனா வேற வழி இல்லாம அவங்க அசட்டை காப்பாத்துறதுக்கு கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டுரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மேட்டர் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஃபேல் டீல் வந்து கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் சோர்ஸ் கோடு பத்தின தகவல்கள் பெருசா வரல. பட் 114 ரஃபேல் விமானங்கள் வாங்குறது உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு லெட்டர் ஆஃப் ரிக்வெஸ்ட் LOR வந்து இந்தியா பிரான்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க. 3.2 லட்சம் கோடி மதிப்புள்ள கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் கான்ட்ராக்ட் நடக்க போகுது. இது ஒரு மெகா ப்ரொக்யூர்மெண்ட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு ஸ்குவாட்ரனை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட J-10 அதே மாதிரி ரஃபேல் மாதிரி 4.55 ஜெனரேஷன் தான். ஸோ ரஃபேலோட காம்பேக்ட் ப்ரூவன் வந்து J-10 இல்லை. ஸோ அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் சைனாவே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயமுறுத்தத்துக்காவது அப்படியே கிட்ட போய் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது ரஃபேல் காம்பேக்ட் ப்ரூவனு, ஸோ மேக் இன் இந்தியா மூலமா 94 விமானங்கள் இதுல தயாரிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். அது மட்டும் இல்ல, சோர்ஸ் கோட பத்தி ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை, என்ன சொல்றாங்கன்றது பார்ப்போம். ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அது எங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது அதுக்குன்னு உள்ள அந்த இறையாண்மைகள்லாம் நீங்க வந்து பாதுகாத்து தான் ஆகணும். அது எங்களோட உரிமை மாதிரி தான் நீங்க வந்து செயல்படுத்தணும். நாங்க தயாரிச்ச வெப்பன்ஸை தான் நாங்க வந்து அதுல அட்டாச் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ LOR பொதுவாக கொடுத்த உடனே 2 to 3 monthsல ஏதாவது எஸ் ஆர் நோ பதில் வந்தாகணும் பிரான்ஸ் கிட்ட இருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட முடிவுல உறுதியாயிடும் அப்படிதான் தோணுது. அவங்க கிட்ட ரெடியா இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்கன்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 14ல இருந்து 16 விமானங்கள் வந்துடும் அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. சரி, எப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கடைசிக்கு பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.